இது ஒரு எக்ஸிட் இருக்கு பாரு. ஒன்லி எக்ஸிட் தான், நோ என்ட்ரி. என்ட்ரி இருக்கு, நெக்ஸ்ட் டோல் வரும் இருக்கு இருக்கும். அதனால் லொக்கேஷன் பார்த்து நம்ம பார்க் பண்ணணும் வண்டியை. ராஜா சீட் அந்த பார்க் வந்தாச்சு. இங்கே டிக்கெட் வேறு வாங்கணுமா? எவ்வளோ? வாசாமி வாசாமி. ஆஹா, இங்கே பாரு, காவிரி ஆற்றுக்கு மேலே பாலம் படுறா, தொங்கும் பாலம். இது நல்லா இருக்குல்ல? இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து எக்ஸ்பிரஸ்வே மைசூருக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த 3 days நமக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா சூப்பரான ஸ்பாட் தாங்க இந்த கூர்க். 3 நாள்ல என்னென்ன இடங்கள்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க பெங்களூர்ல இருக்கீங்களா? 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. கடைசி வரைக்கும் பாருங்க. கூர்க்ல என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் தாங்க இந்த வீடியோ. இந்த 3 நாள் டிராவல்ல பாத்தீங்கன்னா மடிக்கேரியில அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயினான பிளேசஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோவில், ஒரு கோட்டை, அடுத்ததா இந்த ராஜா சீட் தாங்க. இந்த ராஜா சீட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த கூர்க் அரசர்கள் அமர்ந்து இந்த வேலியை ரசிச்சு அமர்ந்து பார்த்த இடம் அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு ராஜா சீட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ராஜா சீட் பாத்தீங்கன்னா அற்புதமான வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சன்ரைஸ் அண்ட் சன்செட்டுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. அதை விட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்பவும் பிடிக்குங்க. நீங்க இந்த இடங்களுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ரெயின்கிர்ஸோட போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த இடங்கள்ல வெதர் சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம ரெயின்கிர்ஸோட போனோம்னா இந்த இடங்களை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம ஜிப் லைன், குழந்தைகளுக்கு விளையாடுற டாய் ட்ரெயின்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ராஜா சீட்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகர்சதாமா பார்க். அது மட்டும் இல்லாம எலிஃபண்டோடைய கேம்பும் இருக்கு. இந்த ரெண்டும் பார்க்க போற வழியில தான் இந்த அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம பார்த்தோங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா லைட்டா ட்ரிஸ்லிங் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அனுபவம் சான்ஸே கிடையாதுங்க. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இந்த டிராவல்ல கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம இந்த டிராவலை பண்ணலாம். இந்த நிகர்சதமா பார்க் வந்து நீங்க பெங்களூர்ல இருந்து மடிக்கேரி போற வழியில தாங்க இருக்கு. நம்ம போகும்போதும் பார்க்கலாம். ஆனா இது வந்து நம்ம எலிஃபண்ட் கேம்ப் பார்க்கறதுக்காக திரும்பவும் இன்னொரு நாள் வரணும் அப்படிங்கிறதுனால அதே நாள்ல நம்ம இதை கவர் பண்ணும்போது இந்த 2 பிளேஸஸும் ஒரே நாள்ல கவர் பண்றதுக்கு செமையான பிளானா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டே பெங்களூர்ல இருந்து கிளம்பி டைரக்டா மடிக்கேரி போயிட்டு மடிக்கல் லோக்கல் சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு பிறகு நம்ம இந்த நிகர்சதாமா பார்க்கும் எலிஃபண்ட் கேம்பும் பார்க்க செமையான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த நிகர்சதாமா பார்க் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா காவிரியினுடைய தீவுல தாங்க இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காவிரியினுடைய தொங்கு பாலம் கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த தீவுக்குள்ள போகணும். அது தீவுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள், அந்த பறவைகள் தான் மெயினாவே இந்த நிகர்சதமா பார்க்குக்குள்ள வச்சிருக்காங்க. விலங்குகள்லாம் கிடையாது. இந்த மாதிரியான கிளிகள், அப்புறமா இந்த வான்கோழி, அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரிச் பறவை, இது எல்லாமே இந்த நிகர்சதமா பார்க்குக்குள்ள வச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரிச் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா? இந்த நிகர்சதமா பார்த்த பிறகு நம்ம எலிஃபண்ட் கேம்ப் தாங்க பார்க்க போறோம். இங்க வந்து டைமிங்ஸ் எல்லாம் இருக்கு. நான் கண்டிப்பா அதை டீட்டெயில் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய டைம் ஸ்லாட்ல மட்டும்தாங்க நம்ம டிராவல் பண்ண முடியும். அப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய இந்த போட்ல இந்த காவிரியிலிருந்து இந்த கரையில இருந்து காவிரியுடைய அக்கறைக்கு கொண்டு போவாங்க. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் தாங்க. பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க அந்த எலிஃபண்ட் கேம்ப்ஸ். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட யானைகளை அதாவது
ஒரு வாழ்விடமா இருக்கக்கூடியதாங்க இந்த யானைகள் காப்பகம். இதுல வந்து நெறைய ப்ரோகிராம்ஸ் நடக்கும். காலையில அதாவது யானைய குளிப்பாட்டுறது, யானைக்கு உணவு குடுக்குறது அப்படின்னு நெறைய ப்ரோகிராம்ஸ் இங்க நடக்கும். இந்த காவிரி ஆற்றை கடந்து போறதே ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. கண்டிப்பா நம்ப குடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்‌க்கு வொர்த்ன்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா, ஒரு நாள் டிராவல்ல ஒரு பார்க்கும், ஒரு எலிஃபண்ட் கேம்பும் நம்மால பார்க்க முடியும். நீங்க பார்க்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃபண்ட் கேம்ப்ல வாழக்கூடிய யானைகள் தாங்க. ஏன்னா, இங்க நெறைய யானைகள் இருந்தது. இது எல்லாமே இப்போ தசரா விழாவிற்காக மைசூர் போனதுனால கொஞ்சமான யானைகள் மட்டும் தான் நம்மால இங்க பார்க்க முடியும். ஏன்னா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட யானைகள் தசரா விழாவுக்காக மைசூர் போயிருக்குங்க இந்த டைம்ல. இந்த யானைகளுடைய காப்பகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, நெறைய காட்டுல வந்து விலங்குகளால் அடிபட்ட யானைகளோ, அந்த மாரி நெறைய விதமான விபத்துகளோ, வ அதாவது பிரச்சனைகள் உள்ள யானைகள் தாங்க இந்த யானைகள் காப்பகத்துல வச்சிருக்காங்க. இப்ப கூட பாருங்க ஒரு டஸ்கர் இருக்கு. அதனுடைய ஒரு தந்தம் தான் இருக்கும். இன்னொரு தந்தம் இருக்காது. இந்த மாதிரி யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தசரா விழாவுக்காக அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா, கம்பீரமா இருக்கக்கூடிய யானைகள மட்டும் தான் அந்த தசரா விழாவுக்கு அனுப்புவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான கேம்ப்ன்னு கூட சொல்லலாங்க இந்த யானைகளுக்கு. இங்க பாத்தீங்கன்னா, யானைகளுக்கு உணவு குடுக்குற ப்ரோகிராம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா, அந்த யானைக்காக அந்த வைக்கோல் மூலமா நெல் வச்சு கட்டி குடுப்பாரு. அந்த ஒரு பண்டில் பாத்தீங்கன்னா, ₹50 சார்ஜ் பண்ணுவாரு. நம்ம கையில குடுத்தாருன்னா, நாம அந்த யானைக்கு நம்ம கையால ஃபீட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நெறைய யானைகள் இல்லாதனால, இந்த ஃபுட் ஃபீடிங் ப்ரோகிராம் ரொம்ப கம்மியாவே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா இந்த மடிக்கேரியில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, தலக்காவேரி தாங்க. இது கிட்டத்தட்ட மடிக்கேரியிலிருந்து 43 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இது காவிரியினுடைய பிறப்பிடங்க. அதனாலேயே தமிழ்நாடு, கர்நாடகால இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த தலைக்காவிரிய பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா, இந்த காவிரியுடைய பிறப்பிடம் ஏன்னா கிட்டத்தட்ட 800, 900 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயக்கூடிய இந்த காவிரியுடைய பிறப்பிடத்த பார்க்கறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆனா, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா காலையிலேயே நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா தான், இந்த மாதிரியான ஒரு வைப்ல இந்த இடத்த பார்க்க முடியுங்க. இது மட்டும் இல்லாம, கொஞ்ச நேரத்திலேயே இங்க மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னா மடிக்கேரியில இந்த தலக்காவேரியும் கூடங்க. கண்டிப்பா மறக்காம நீங்க மடிக்கேரி போனீங்கன்னா, இந்த தலக்காவேரியும் ஒரு விசிட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம, இங்க இந்த தலைக்காவிரியில் வரக்கூடிய நீரில் நீராடி வழிபடுவதற்கும் இங்க இடங்கள் இருக்கு. அதனால முடிஞ்சா உங்களால வழிபட முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தலைக்காவிரியில் இருக்கக்கூடிய நீரில் நீராடி நீங்க உங்க வழிபாடுகளை செய்யலாங்க. இது ஒரு அற்புதமான பிளேஸ் தான் மடிக்கேரியில் இருக்கக்கூடியது. இந்த மடிக்கேரியில அடுத்ததா பார்க்க வேண்டிய செம்மையான சூப்பர் ஸ்பாட் அப்படின்னாக்கா இந்த ஹப்பி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கேரியிலிருந்து 5லிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100லிருந்து 150 படிகள் இருக்கலாம். இந்த படிகள் இறங்குவதோ, ஏறுவதோ அவ்வளோ கடினமான விஷயங்கள் கிடையாது. எல்லாரும் தாராளமா போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்‌க்கு வீல் சேர் ஆக்சஸபிள் இல்ல. ஆனா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அவ்வளோ அற்புதமான வைப்ல இருக்கக்கூடியது. இப்ப பார்த்தீங்களா, லைட்டா ட்ரிஸ்லிங்கும் ஆயிட்டுருக்கு. அதனால சூப்பரான ஸ்பாட் தாங்க இந்த அபே வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜிப் லைனும் வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு டிராவல் பண்ற மாதிரி தான் இந்த ஜிப் லைனே வச்சிருப்பாங்க. செம்மையான வேல்யூவே உங்களுக்கு கிடைக்கும். ₹500 கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் இந்த ஜிப் லைன்க்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்களே வந்து விசிட் பண்ணுங்க. அந்த நேச்சுரல் சவுண்டையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க இப்போ. இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, சுற்றிலுமே உங்களுக்கு காஃபி தோட்டம் தாங்க இந்த
உடகுமலை எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு காப்பி தோட்டம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் போற வழியிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஃபி பீன்ஸ உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.